என்ன பண்ணிட்டு இருக்க? டிஃபனுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன பூரி உருளைக்கிழங்கா? நானும் அதை தாங்க நினைச்சேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம ஒத்துமை? ஆமா ஆமா, பெரிய ஒத்துமை தான். சரி, பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்யணும் தெரியுமா உனக்கு? சரிங்க, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அதன்படியே நான் செய்யறேன். வெரி குட் வெரி குட், இங்க வா சொல்றேன். உட்காந்துட்டியா? எப்படி செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு குண்டானை எடுத்து ஒரு அரை அழாக்கு கோதுமை மாவை போடணும், சரியா? அதான் எனக்கு தெரியுமே. சரி, போட்டுட்டுல இப்ப அது தலையில நல்லா தண்ணியை தெளிச்சு கொஞ்சம் 4 உப்புக்கல்ல போட்டு நல்லா போட்டு பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் நல்லா உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியாது. ஆ, இந்த உருட்டு கட்டை இருக்குல்ல. என்னது உருட்டு கட்டையா? அட, உருட்டு கட்டை இல்லடி, அது பூரி உருட்டுற கட்டை. அதை வச்சு நல்லா அப்பளம் மாதிரி நல்லா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமேங்க. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியாது. பெரிய குண்டானா எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. அதுல இது எல்லாத்தையும் போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அதுல நிறைய தண்ணிய ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா கொதிக்க வச்சு வெயி, நான் குதிக்கிறேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஏதாவது தெரியலனா இது எப்படிங்க அது எப்படிங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேன்ற. என்னங்க நீங்க போங்க, நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறேன். போ, எதையோ ஒன்று செஞ்சு தொலை. அதான் எனக்கு தெரியுமே.